8th மேக்ஸ் சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.4ல தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்டரைஸ் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ், கீழே உள்ளதை ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. a + b த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். a + b த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப் எழுதிக்கிறேன். இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னது 64x கியூப் இருக்குது. இப்போ 64ஐ நாம் கியூப் பண்ணால் என்ன வரும்னா 4 டேபிள் போட்டால் 1 4s are 4, 6 4s are 24, திருப்பி 4 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. அப்போது 4x த ஹோல் கியூப், a கியூப்க்கு பதில் என்ன வருது 4x கியூப், 4x த ஹோல் கியூப் வருது. அடுத்தது ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதில் என்ன இருக்குது 4x த ஹோல் ஸ்கொயர். பிக்கு பதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 27. இங்கே வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்ல b கியூப், இங்கே என்ன இருக்குதுன்னா 27 எது 3 டைம் 3 வந்து 3 டைம்ஸ் போட்டால் 27 வரும். இப்போ 27 போகிறோங்க 3 9 3s are 27 3 3. அப்போது b வந்து என்னதுன்னா 3. அப்போது ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதில் என்னது 4x, b ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 கியூப். சரிங்களா? அப்போது இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது 4x. இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறோம். 4x ப்ளஸ் 3 த ஹோல் கியூப். இதுதான் நம்மளுக்கு என்னது ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இங்கே ஏ கியூப் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தா இங்கே 64x கியூப்னு கொடுத்துருக்காங்க. 64 வந்து எதோட கியூபிக்னு பார்த்தீங்கன்னா 4 கியூப். 4 3 டைம்ஸ் போட்டால் 64 வரும். அப்போ 4x த ஹோல் கியூப் போடுறோம். அடுத்தது b கியூப்க்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27 போட்டிருக்காங்க. 27 3 டைம்ஸ் போட்டால் 27 வருது. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுறோம். a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா 4x + 3 த ஹோல் கியூப் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த சம்மை அடுத்த செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27p கியூப் ப்ளஸ் 54p ஸ்கொயர் கியூப் ப்ளஸ் 36p கியூப் ஸ்கொயர் ப்ளஸ் 8 கியூப். ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கியூப் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 27p கியூப் இருக்குது. 27 கியூபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும் 9 3 தான். 23 3s are 9 9 3s are 27. அப்போது 27னா இதை எப்படி எழுதலாம்னா 3 கியூப் எழுதலாம். 3 கியூப் இன்ட்டு p கியூப் ப்ளஸ் 54. அடுத்தது வந்து ஃபார்முலா படி 3a ஸ்கொயர்டு, ஏக்கு பதில் என்ன இருக்குது 3p இருக்குது. அப்போது 3p த ஹோல் ஸ்கொயர். பிக்கு பதில் இங்கே என்ன இருக்குன்னா 8 கியூப்னு இருக்குது. இப்போ 8 2உடைய கியூபிக் தான் 8. 2வை 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 8 வரும். 2 2s are 4, 4 2s are 8. அப்போது பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னா 2 கியூப் இதுதான் நம்மளுக்கு. அப்போ b வந்து 2q த ஹோல் கியூப். சரிங்களா? ஏயோட இது வேல்யூ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 27p கியூப் இருக்குது. 27னா 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து 27. அப்போ இங்கே p கியூப் வரும். அப்போ a வந்து 3p த ஹோல் கியூப் வரும். இங்கே நம்ம என்ன பண்ணோம் 3p த ஹோல் கியூப்னு கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ப்ளஸ் 3p ஸ்கொயர். பிக்கு பதில் என்ன இருக்குது நம்மளுக்கு 2q இருக்குது. ப்ளஸ் 3 ஏக்கு பதில் என்ன இருக்குது 3p இருக்குது. 3p b ஸ்கொயர். பிக்கு பதில் என்ன இருக்குதுன்னா 2q த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2q த ஹோல் கியூப். இதெல்லாம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. இங்கே 54p ஸ்கொயர் கியூப். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இந்த 36p கியூப் ஸ்கொயர் வந்துடும். ப்ளஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் 8 கியூப். அப்போ ஏயுடைய வேல்யூ என்னென்னா நம்மளுக்கு 3p, பியுடைய வேல்யூ என்னென்னா ப்ளஸ் 2q த ஹோல் கியூப். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ என்னது b என்னதுன்னு கண்டுபிடிக்கிறோம். இதை அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செய்யலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.